transforming into a creature known as the most in my experiments so far. ஹே ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாக்கா ரொம்பவே சுவாரஸ்யமான ரொம்ப விறுவிறுப்பான ஒரு ஹாரர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். முக்கியமாக இந்த வீடியோவை 18 வயசுக்கு மேலே இருந்தவங்க மட்டும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரத்தம் தெறிக்க இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த கதையோட ஒன்றினர் என்னென்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து அவங்க அக்காவை மிஸ் பண்ணிடுறாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக எப்படியோ கண்டுபிடிச்சி ஒரு கிராமத்தில் அவங்க லாஸ்ட்டாக இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சி அந்த கிராமத்துக்கு நம்ம ஹீரோயின் அவங்க கூடவே ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அவங்க அக்காவை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. அப்படி போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு வீட்டை வந்து சேர்றாங்க நம்ம ஹீரோயின். அப்படி அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் நம்ம ஹீரோயினோட அக்காவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதுதான் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்த சுற்றி அவங்க அக்காவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது அவங்கள சுற்றி பல அமானுஷ்யமான விஷயம், அது மட்டும் இல்லாமல் அவங்களை கொல்றதுக்கு பல ஜாம்பி பல பேய்ங்கெல்லாம் வருது. நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதெல்லாம் சுத்தமாக புரியல. இதெல்லாம் ஏன்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்க, கடைசியில் நம்ம ஹீரோயின் அவங்க அக்காவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த இடத்த விட்டு இவங்க எல்லாருமே தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கதையை ரொம்ப சூப்பரா ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப ஹாரரா ரத்தம் தெறிக்க நமக்கு சொன்ன படம் தான் 2025 வெளிவந்த அன்டில் டான். அண்ட் இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. இந்த படத்தோட ஆரம்பமானது ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சுரங்கத்துக்குள்ளேருந்து வெளியே தப்பிச்சு வர மாதிரி காட்டுறாங்க. பின்னால் வேற யாரும் துரத்திட்டு வர மாதிரி நம்மளை காமிச்சிக்கிட்டே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இருந்து மேலே வரைக்கும் வந்துடுறா. அப்படியே வந்து ஒரு பெருமூச்சு விட்டு அப்படியே மேலாக்கா படுக்க, அப்போ அந்த பொண்ணு பக்கத்தில் ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சு நிற்கிறான். அப்போ அந்த பொண்ணு அவனை பார்த்து இல்லை நான் மறுபடியும் சாக விரும்பல, இது திரும்பவும் நடக்கக்கூடாது, ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கதற. அப்போ அந்த பொண்ணு முன்னால் இருக்க அந்த நபர் என்ன பண்ணுறான்னா அவன் கையில் வச்சிருக்க அந்த ஆயுதத்தை எடுத்து அந்த பொண்ணை அடிச்சு அங்கேயே கொலை பண்ணுறான். அப்படி இந்த சீனை கட் பண்ணா அப்படி இந்த படத்தோட பேரை போட்டு இப்போ ஒரு காட்டுக்குள்ள ஒரு கார் போயிட்டு இருக்கு. அந்த கார் உள்ள இங்க 2 பேர் காட்டுறாங்க இல்லையா. இவன் பேர் வந்து மேக்ஸ், இந்த பொண்ணு பேரு நீனா, பக்கத்துல இருக்கிற பொண்ணு பேரு வந்து மேகன். அப்புறம் இங்க கார் ஓட்டிட்டு இருக்கான் இல்லையா, இவன் பேரு ஏபு. அப்புறம் லாஸ்டா ஃபைனல்ல ஒரு பொண்ணை காட்டுறாங்க இல்லையா, இவங்க பேரு க்ளோவர். இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அப்படி இந்த சீனை கட் பண்ணா ஒரு வீடியோ ஒன்று பிளே ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோல நமக்கு யார் காட்டுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தங்க இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுடைய வீடியோ தான் இப்போ நம்ம வீடியோல பிளே ஆயிட்டு இருக்கு. அதுல என்ன இருக்கு அப்படின்னாக்கா, க்ளோவர் ஆக்சுவலி நான் உனக்கு கோவமா பேசுனதுக்கு நான் மன்னிச்சுக்கோமா, பட் என்ன பண்றது சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு, நான் போக வேண்டிய காரணமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல ஒரு வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு. நம்ம க்ளோவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இதை வந்து வீடியோவா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே உங்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த வீடியோ கால்ல அந்த பொண்ணு எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து பேசிட்டு இருந்தாலோ அதே பேக்ரவுண்ட்ல இப்போ நம்ம டீம் வந்திருக்காங்க. இப்போ அங்க இருக்கிற அந்த முன்னாடி இருக்கிற ஷாப் உள்ள நம்ம க்ளோவர் அதாவது நம்ம ஹீரோயின் போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ஷாப் கீப்பர் கிட்ட நம்ம ஹீரோயின் அவங்க மொபைல்ல ஒரு போட்டோ காட்டுறாங்க. வேற யார் போட்டோவும் இல்ல, ஃபர்ஸ்ட் சீன்ல காணாம போனாங்க இல்லையா அவங்க போட்டோ தான். அப்ப நம்ம க்ளோவர் என்ன சொல்றாங்கன்னா, சரிங்க பாருங்க, இவங்க தான் என் சிஸ்டர், அதாவது இவங்க பேர் மெலனி. இவங்க கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. வந்து எனக்கு இந்த மாதிரி வீடியோ அனுப்புனாங்க. இந்த இடத்துக்கு வரவே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலி என்னன்னா என் சிஸ்டர் வந்து லாஸ்டா இந்த இடத்துக்கு தான் வந்திருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. நீங்க இதுக்கு முன்னாடி இவங்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோவர் வந்து கேட்க, அங்க இருக்கிற ஷாப் கீப்பரும் அந்த போட்டோவை பார்த்துட்டு, ஓ நீ இந்த பொண்ணை காணோன்னு தேடிட்டு வந்திருக்கியாமா, உன்ன மாதிரியே இங்க நிறைய பேரை தேடிட்டு வந்திருக்காங்க தெரியுமா. ஆக்சுவலி என்னன்னா இங்க பக்கத்துல க்ளோர் வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குமா, அங்க நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்க சிஸ்டரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி நீங்க வேணா அங்க போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப் கீப்பர் சொல்லிட்டு நம்ம க்ளோவரும் சரி ஓகே நம்ம அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்ப ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த ஷாப் கீப்பர் ஃபைனலா ஒரு விஷயம் சொல்றாரு. அது என்னன்னா, அம்மா இங்க பாருங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே போயிட்டு வாங்க, ஏன்னா அது கொஞ்சம் ஆபத்தான இடமும் கூட அப்படின்ற மாதிரி இந்த ஷாப் கீப்பர் ஒரு மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே நம்ம போய் தான் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்த வந்து வெளியே இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே வந்து நம்ம க்ளோவர் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வாங்க என் சிஸ்டர் அங்கே தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போற வழியில வந்து பாத்தீங்கன்னா செம மழை அடிக்குது, கிட்டத்தட்ட ஒரு புயல்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து மழை பெஞ்சிட்டு இருக்க நம்ம ஏபால வந்து காரே ஓட்ட முடியல. அப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா கார் ஒரு இடத்துல வந்து நிக்குது. அப்படி நிற்கும் போது அந்த இடத்த பாக்குறாங்க, சுத்தி ஃபுல்லா பிரகாசமா இருக்கு. முக்கியமா அதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்த தவிர பேலன்ஸ் இருக்கிற சுத்தி எல்லா இடத்துலயும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இவங்களால நம்பவே
முடியல அப்படியே காரை விட்டு இறங்கி அவங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு இருக்கு. அந்த வீட்டுல என்ன பண்றாங்கன்னா யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்க போயிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுல முக்கியமா நம்ம க்ளோவர் இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் அந்த மழையில அவங்களுடைய சிஸ்டரோட மெலனியோட வாய்ஸ் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போறாங்க. அங்க இருக்கிற நம்ம மேக்ஸ் மட்டும் க்ளோவர் அந்த பக்கமா போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்து அவங்க பின்னால போறாரு. அப்படியே இந்த பக்கம் வீட்டுக்குள்ள போன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு வீட்டுக்குள்ள ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா, கொஞ்சம் ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி பாக்குறாங்க. பட் ஆனா உள்ள இருந்து எந்த சவுண்டும் கேட்கல. உடனே நம்ம ஆளுங்க வந்து அந்த வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மேகன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த வீட்டுல தண்ணி வசதிலாம் இருக்கான்னு பாக்குறாங்க. பார்த்தா தண்ணி வரல. இன்னொரு பக்கம் நம்ம ஏப் இருக்கான்ல, அவன் வந்து போன்ல வீடியோ எடுத்துட்டு அந்த வீட்டை வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட போட்டோலாம் ஒட்டி இருக்கு. அவன் அந்த போர்டுல ஒட்டி இருக்கிறவங்க போட்டோலாம் ஒன் பை ஒன்னா எடுத்து பாக்குறான். அப்படி பார்க்கும்போது அந்த போட்டோ எடுத்தான் இல்லையா, அது பின்னாலாம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் போட்டோலாம் போட்டிருக்கு. அவன் அந்த போட்டோவை ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கான். அப்படி இன்னொரு பக்கம் இந்த பக்கம் வெளியே நம்ம மேக்ஸ் இருக்கான்ல, அவன் வந்து பார்த்துட்டே இருக்கான். வெளியே கொஞ்சம் கொஞ்சமா இருட்டிட்டு இருக்கு. இந்த நம்ம க்ளோவர் வேற வெளியே எங்கேயோ போயிருக்காங்க. அப்படியே உள்ள நம்ம நீனா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு புக்கை பாக்குறாங்க. அந்த புக்ல கெஸ்ட் அப்படின்னு எழுதிருக்கு. அந்த கெஸ்ட் கீழே அவங்க வந்து அவங்களுடைய பேரை நீனா அப்படின்னு எழுதுறாங்க. இப்ப திரும்ப நம்ம ஏப தான் காட்டுறாங்க. அவன் அங்க இருக்கிற எல்லா போட்டோவையும் எடுத்து பாக்குறான் பாருங்க. அப்ப கடைசியில ஒரு போட்டோ எடுத்து பாக்குறான். அந்த போட்டோக்கு பின்னால மெலனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோவரோட சிஸ்டரோட போட்டோ போட்டு மிஸ்ஸிங் அப்படின்னு போட்டோ ஒட்டியிருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சியில நம்ம ஏப் என்ன பண்றான்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து நீனா கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ண வர, அதே சமயம் வெளியே இருக்கிற நம்ம மேக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் போயிட்டு கரெக்டா நம்ம க்ளோவரை கண்டுபிடிச்சி க்ளோவர் என்ன பண்ற, வா நம்ம வீட்டுக்குள்ள போலாம், இங்கெல்லாம் நிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர, உள்ள இருக்கிற நம்ம நீனா இருக்காங்களா, அவங்க வந்து அந்த கெஸ்ட் புக்ல ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அது என்னன்னா மெலனி அப்படின்றவங்க வந்து இந்த புக்ல அவங்களுடைய நேம் எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அதாவது நம்ம க்ளோவரோட சிஸ்டர் மெலனி. இப்ப ஏப் பார்த்த விஷயத்த நீனா கிட்டையும், நீனா பார்த்த விஷயம் ஏப் கிட்டையும், இவங்க ரெண்டு பேருமே அவங்க பார்த்த விஷயத்த பேசிட்டு இருக்க. அதே சமயம் நம்ம க்ளோவருமே வீட்டுக்குள்ள வராங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் பார்த்த விஷயத்த நம்ம க்ளோவர் கிட்டையும் சொல்றாங்க. நம்ம க்ளோவருமே அந்த புக்கை பாக்குறாங்க. அந்த புக்ல பார்க்கும்போது மெலனின்னு பேர் இருக்கு. அந்த புக்கோட ஃப்ரண்ட் அதாவது அட்டையில என்ன இருக்குன்னா த க்ளோர் வேலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப் கீப்பர் சொன்னார் இல்லையா, அந்த ஊரோட பேரு தான் இந்த புக்ல போட்டிருக்கு. நம்ம க்ளோவருக்கும் அந்த ஷாப் கீப்பர் சொன்னது இப்பதான் ஞாபகம் வருது. அந்த ஷாப் கீப்பர் சொன்னாங்கல்ல அது இதுதான், அப்பனா என் சிஸ்டர் இங்க தான் இருக்கணும், நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோவர் வந்து சொல்லிட்டு இருக்க. அப்ப அங்க இருக்கிற நீனா வந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா காய்ஸ் இங்க பாருங்க, இந்த சாண்டல் கிளாக் இருக்குல்ல, நம்ம வரும்போது இது வந்து ஓடாம இருந்தது, இப்போ இதை நீங்க யாராச்சும் தள்ளி வச்சிங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இல்ல நாங்க அதை தொடவேலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிற நீனா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஸ்டார்ட் ஆகாம இருந்தது நம்ம வரும்போது, பட் இப்போ இதை யாரும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க, உங்களுக்கு ஏதாச்சும் விசித்திரமா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப அப்படியே அந்த வீட்டுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா காரோட சவுண்ட் கேக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னடா இது, நம்ம இருக்கும்போது அந்த காரை யாருடா எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த காரை அங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு அங்க மழை பேஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அங்க யாரோ வச்சு ஸ்டார்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரொம்ப பயந்து போயிட்டு அங்க வெளியே வந்து பாக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்க வெளியே இருக்கிறது ஆபத்து, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளேயும் வராங்க. அப்படி திரும்ப வீட்டுக்குள்ள வந்தவொடனே நம்ம க்ளோவர், மேகன், மேக்ஸ் இவங்க 3 பேருமே என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டோட பேஸ்மெண்ட் கீழே போயிட்டு ஏதாச்சும் நமக்கு ஹெல்ப் கிடைக்காதா, ஏதாவது திங்ஸ் நம்மளுக்கு உதவாதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாங்க. அப்படி போய் கீழே போய் பார்க்கும்போது அவங்களுடைய கண்ணுக்கு வந்து ஒரு டெலிஃபோனும் அப்புறம் வந்து ஒரு ரேடியோ ஸ்பீக்கருமே கிடைக்குது. அதை இவங்க யூஸ் பண்ணி பாக்குறாங்க. பட் நோ யூஸ், அது ஒர்க் ஆகல. அப்படி இந்த பக்கம் மேல இருக்கிற நம்ம நீனா அப்புறம் ஏப் இவங்க 2 பேர் வெளியே எட்டி இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஏபுக்கு வந்து ஒரு விசித்திரமான சவுண்டு கேக்குது. அப்ப அவன் என்ன பண்றான்னா, நீனா நீங்க உள்ள ஒரு சவுண்டு கேக்குது, நான் அதை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏப் மட்டும் போறான். அவனும் போறான். ரொம்ப நேரம் ஆகுது. நம்ம நீனாவும் ஏப் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க. பட் ஏப் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. அதனால நம்ம நீனா என்ன பண்றாங்கன்னா, ஏப் இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்க போய் பாக்குறாங்க. பாருங்க, பார்த்தா ஒரு பயங்கரமான அதிர்ச்சி அங்க காத்துட்டு இருக்கு. என்னன்னா அந்த இடத்துல நம்ம ஏப் இருக்கால, அவனை யாரோ ஒருத்தன் அடிச்சு 2 துண்டா பொழந்து வச்சிருக்கான். இதை பார்த்த உடனே நம்ம நீனா வந்து ஆன்னு கத்த, கீழே இருக்கிற நம்ம மேக்ஸ் ஓடி வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா அங்க இருக்கிற அந்த விசித்திரமான நபர் வந்து நம்ம நீனாவையும் அடிச்சு அங்கேயே கொண்டுட்டு இருக்கான். அவ்வளவுதான், நம்ம மேக்ஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திவ்னு அவன் கீழே ஓடி வரான் பாருங்க நம்ம க்ளோவர் கிட்ட. இந்த சவுண்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த விசித்திரமான மாஸ்க் போட்டுக்கிற அந்த நபர் வந்து கேட்டுறான். அவன் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர இந்த பக்கம் நம்ம மேக்ஸ் வந்து எல்லாருமே சீக்கிரம் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல க்ளோவர் அப்புறம் நம்ம மேகன் 2 பேருமே போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற நம்ம மேக்ஸ் இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வினோதமான நபர் அட்டாக் பண்ணலான்ட்டு போறான். அப்படி அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அந்த மாஸ்க் போட்டுனுக்கிறவன் நம்ம மேக்ஸையே அடிச்சு அந்த இடத்துல கொண்டுறான். மேக்ஸை கொண்டது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருக்கிற மேகனையுமே அவன் கண்டுபிடிச்சு மேகனையும் பயங்கரமா அடிச்சு கொள்றான். இவன் கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருந்து எப்படியும் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அந்த வீட்டை விட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க.
இருக்காங்க. அப்படி அவங்க அங்க இருக்கிற அந்த காட்டு பக்கமா அவங்க ஓடிட்டே இருக்காங்க பாருங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய பெரிய சிஸ்டர் அதாவது மெல் அவங்க நிக்கிற மாதிரி தெரியுது. அவங்கள பார்த்த அதிர்ச்சியில நம்ம க்ளோவர் வந்து பாத்தீங்கன்னா ஷாக்கிங்ல நின்றுட்டு இருக்க. அப்போ நம்ம க்ளோவரை பின்னால இருந்து ஒரு கத்தி வந்து குத்துது. வேற யாருமே இல்லை, அந்த மாஸ்க் போட்டுக்கிறவன் நம்ம க்ளோவரையுமே கொண்டுடுறான். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டு உள்ள அந்த டைமர் இருக்கு இல்லையா, அந்த சாண்ட் டைமர், அது வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆக ஆரம்பிக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயமும் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்குது. என்னன்னா இவங்க அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே என்னென்னலாம் பண்ணிருப்பாங்களோ அந்த விஷயம் திரும்ப நடக்குது. நம்ம நீனா அந்த நோட்ல வந்து அவங்களுடைய பேர் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏப் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பர், அதை அந்த நோட்டீஸ் போர்ட்ல இருந்து பேப்பர் எடுக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம க்ளோவர் வந்து மழையில நின்றுட்டு இருப்பாங்க. அந்த நம்ம மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம க்ளோவரை பிடிப்பான். இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல என்ன நடந்ததோ அது இப்போவும் நடக்க ஆரம்பிக்குது. பட் ஆனா இவங்க இதுக்கு முன்னாடி இறந்து போனாங்க இல்லையா, அந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு. இப்போ இவங்க எல்லாருமே ஒண்ணு கூடி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ காய்ஸ் நம்மளுக்கு என்ன ஆச்சு, நம்ம இப்ப எல்லாருமே இறந்து போனோம் இல்லையா, இப்போ எதுக்கு நம்ம திரும்ப வந்திருக்கோம், நம்மள யாரு கொன்னா, அந்த மாஸ்க் போட்டுக்கிறவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பல கேள்விகள் வர ஆரம்பிக்குது. அந்த கேள்விகளுக்கு முன்னாடி அந்த நோட்டீஸ் போர்ட்ல மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய போட்டோஸ் இருக்கு. அப்படி இந்த சீனை கட் பண்ணா அந்த சாண்ட் கிளாக் இருக்கு இல்லையா, அந்த கிளாக் திரும்ப ஓடிட்டு இருக்கு. இப்போ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல கரண்ட் கட் ஆகுது. அப்படியே நம்ம மேகன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து என்னமோ பேய் பிடிச்ச மாதிரி ஆகுது. அப்படியே அவங்களுடைய உடம்புல இருக்கிற எலும்புகள்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு அவங்க அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம க்ளோவரோட அக்கா இருக்காங்கல்ல மெல்லு, அவங்க வந்து அந்த வீட்டுக்கு வெளியே இருந்து க்ளோவர் நான் தான், என்னை காப்பாத்து ப்ளீஸ், அது வருது என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுடைய குரல் கேட்க நம்ம க்ளோவருமே வெளியே போயிட்டு பாக்குறாங்க. பார்த்தா வெளியே யாருமே இல்லை. அப்ப அவங்களுக்கு முன்னாடி தெரியுற ஒரே ஒரு விஷயம் அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி இவங்க இருக்கிற இந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருந்தது. பட் ஆனா இப்போ புதுசா ஒரு வீடு வந்திருக்கு. அந்த வீடு வந்து அடுத்த நொடியே நம்ம க்ளோவர் இருக்காங்கல்ல, காத்துல ஏதோ அவங்கள தனியா அப்படியே வலிச்சிட்டு போற மாதிரி இருக்கு. மீதி பேர்லாம் அந்த வீட்டு உள்ளே இருக்கிறாங்க. அப்படி வலிச்சிட்டு போன நம்ம க்ளோவர் முன்னாடி ஒரு வீல் சேர்ல ஒரு ஆயா உக்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஆயா பார்க்கவே ரொம்ப பயந்த நிலையில ரொம்ப பரிதாபமா இருக்காங்க. நம்ம க்ளோவருமே அப்படியே பொறுமையா எழுந்து நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா எழுந்துக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற அந்த டோர் ஓபன் ஆகல. அப்ப அப்படியே பின்னால திரும்பி பார்க்கும்போது அந்த வயசான ஆயா இருக்குல்ல, அது அப்படியே பொறுமையா எழுந்து நம்ம க்ளோவர் முன்னால கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. நம்ம க்ளோவர் கதறாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் வராதிங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவும் கதறியும். ஆனா அந்த ஆயா வந்து விடாம நம்ம க்ளோவரை அடிச்சு நம்ம க்ளோவர் மேல உக்காஞ்சு அவங்க என்னமோ மந்திரம் மாதிரி போடுறாங்க. நம்ம க்ளோவரோட கண்ணெல்லாம் அப்படியே இருட்டாகுது. அவங்க அந்த மந்திரம் போட போட அங்க இருக்கிற அந்த ஆயா அப்படியே சாம்பல் ஆகுறாங்க. நம்ம க்ளோவரோட கண்ணு பிளாக்கா மாதிரி அவங்களுக்குள்ள என்னமோ ஆவி புகுந்த மாதிரி இருக்கு. அப்படியே இந்த பக்கம் நம்ம மேக்ஸ், ஏபு, நீனா இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, அதுல நம்ம மேக்ஸ் என்ன பண்றான்னா, கைஸ் நீங்க போயிட்டு ஹெல்ப்க்கு யாராச்சும் கூட்டிட்டு வாங்க, நான் போயிட்டு க்ளோவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம க்ளோவர் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் வெளியே இருக்கிற நம்ம ஏப் அப்புறம் நீனா என்ன பண்றாங்கன்னா, அந்த கார் எடுத்துட்டு வேகமா அந்த இடத்த விட்டு வெளியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெளியே போன உடனே வெளியே செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரே புகை மூட்டமா இருக்கு. அந்த புகை மூட்டத்துக்கு நடுவுல ஒரு பெரிய மான்ஸ்டர் இவங்களை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே நம்ம ஏப் என்ன பண்றோம்னா, அவன் வந்த வழியே அந்த காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு அந்த வீட்டுக்கிட்டே வந்துடுறான். அப்படி வந்து அவன் டோர் ஓபன் பண்ணும்போது திரும்ப அந்த மாஸ்க் போட்டுன்னு இருக்கவன் வந்து நம்ம ஏபா அடிச்சு அங்கேயே கொண்டுடுறான். ஏபா கொன்னது மட்டும் இல்லாம பக்கத்துல தானே நம்ம நீனா இருக்காங்க, அவங்களுமே வந்து அந்த மாஸ்க் போட்டுக்கிறவங்க கொண்டுடுறான். அப்படி இந்த சீனை கட் பண்ணி திரும்ப நம்ம மேக்ஸ் தான் காட்டுறாங்க. நம்ம மேக்ஸ் என்ன பண்றானா, க்ளோவர் நீ எங்க இருக்க, க்ளோவர் ப்ளீஸ் நீ எங்க இருக்க, ஏதாச்சும் குரல் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸ் வந்து கத்திட்டு இருக்க. அப்போ திடீர்னு மாஸ்க் போட்டுன்னு யாரோ வராங்க. வேற யாருமே இல்லை, நம்ம க்ளோவர் தான். வந்து நம்ம மேக்ஸ் ஏதாச்சும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க நம்ம மேக்ஸே அடிச்சு கொலை பண்ணிடுறாங்க. இப்போ எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஃபைனலா இருக்கிறது நம்ம க்ளோவர் மட்டும்தான். அவங்களுமே என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டை விட்டு பொறுமையா வெளியே வந்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ அந்த விசித்திரமான நபர் மாஸ்க் போட்டுன்னு ஒருத்தர் தான் இல்லையா, அவன் நம்ம காரை ஓட்டிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம க்ளோவர் மேலே ஏத்துறான். அப்படியே நம்ம க்ளோவர் அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. இப்போ திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சாண்ட் கிளாக் இருக்குல்ல, அது திரும்ப பழைய மாதிரி ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம இறந்து போன எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திரும்ப உயிரோட வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த க்ளோர் வேலி நோட் இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 3வது முறை அவங்க நேம் எழுதுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2 முறை அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ 3வது வாட்டி அவங்க திரும்ப வராங்க. இந்த வாட்டி இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா உசரா எல்லா டோரையுமே வந்து அடைச்சு வச்சுட்டு ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த வீட்டோட ரெஸ்ட் ரூம் அதாவது பாத்ரூம்ல வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் க்ளோவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, காய்ஸ் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும். என்னன்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி நான் அந்த எதிர் வீட்டில் போனேன் தெரியுமா, அங்க வந்து ஒரு வயசான ஆயா இருந்தாங்க. அவங்க என்ன ஏதோ ஆக்குறதுக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, ஒன்று நீங்க எந்த ராத்திரியை கடக்கணும்,
இல்லை உங்களால் தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ஆயா சொல்லிட்டே வந்து நம்ம ஹீரோயின் ஏதோ பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வச்சு இந்த இடத்துல சொல்ல அங்க இருக்கிற ஏவ் வந்து அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருக்கிற டேப்பை திறக்கிறான் பாருங்க. அதுல வந்து தண்ணி வருது. பட் ஆனா இந்த வீட்டுல மேகன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்த உடனே இந்த வீட்டுல தண்ணி வருதா அப்படின்னு செக் பண்ணிருப்பாங்க. ஆனா தண்ணியே வராது. ஆனா இப்போ வருது. இப்போ ஏவ்மே அந்த தண்ணியை பிடிக்கிறான். தண்ணியை பிடிச்ச அவன் குடிச்சது மட்டும் இல்லாம காய்ஸ் உங்க யாருக்குன்னா தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்கறான். அங்க இருக்கிறவங்களும் ஆமா எனக்கு வேணும் ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்கி குடிக்கிறாங்க. அப்படி தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம மேகன் வந்து ஒரு விஷயம் கேட்கறாங்க. அது என்னன்னா காய்ஸ் நம்ம ஒரு வாட்டி சாகும் போதும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவும் ஆக ஆரம்பிக்குது. என் தலையில இருக்கிற எல்லா முடியுமே கொஞ்சம் கொஞ்சமா கொட்ட ஆரம்பிக்குது. உங்க யாருக்காச்சும் அப்படி நடக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம மேகன் வந்து கேட்க அங்க இருக்கிற எல்லாருமே வந்து திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி முழிச்சிட்டு இருக்கும்போது இங்க பக்கத்துல வந்து இந்த ஏப் இருக்கான்ல அவன் வந்து ஒரு மாதிரி இரும்ப ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிற எல்லாருமே வந்து சரி இவன் ஏதோ இரும்புறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா பாத்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா இந்த ஏப் இருக்கான்ல அவன் அப்படியே வெடிச்சு சதறான். அவன் அப்படி சதறும் போது அவனோட ரத்தம் சதை இது எல்லாமே வந்து அங்க இருக்கிற நீனாவோட வாயில வந்து லைட்டா போயிடுது. அவங்க ஐயோ இது எல்லாமே என் வாய்க்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வர தண்ணிய வாய் கொப்பளிக்கிறாங்க பாருங்க. போச்சு கடைசியில அவங்களுமே அப்படியே வெடிச்சு சதறாங்க. இதுக்கு மேல இந்த ரெஸ்ட் ரூம்ல இருக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற 3 பேருமே வந்து அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே ஓடி வராங்க. அப்படி ஓடி வரும்போது மேகன் இருக்காங்கல்ல அவங்களுமே வந்து வெடிச்சு சதறாங்க. ஆக்சுவலி இவங்க ஏன் இப்படி வெடிச்சு சதறாங்க அப்படின்னா அவங்க குடிச்சிருப்பாங்கல்ல தண்ணி, அந்த தண்ணியில என்னமோ கலந்துருக்கு போல. அது குடிச்சதுல இருந்து தான் இவங்க ஒருத்தரா சாகுறாங்க. இப்ப நம்ம மேகன் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம மேக்ஸ் இருக்கால மேக்ஸுமே வந்து வெடிச்சு சதறான். கடைசியில இருக்கிறது நம்ம க்ளோவர் மட்டும்தான். அவங்களுமே அப்படியே மயங்கி கீழே விழுறாங்க பாருங்க. அப்போ அந்த வீட்டுல யாரும் நடந்து வர மாதிரி ஃபுட் ஸ்டெப் கேக்குது. நம்ம க்ளோவருமே நம்மள தவிர வேற இங்க யாருடா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தா ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த ஷாப் கீப்பரா ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, ஒரு வயசானவன். அவன் இங்க நடந்து வரான். என்னடா இது ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம க்ளோவர் வந்து இங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த வயசான அந்த ஷாப் கீப்பர் வந்து ஒரு விஷயம் சொல்றான். என்னன்னா நீங்க இங்க இருந்து அவ்வளவு சீக்கிரமா தப்பிக்க முடியும்னு நினைச்சீங்களா? பட் ஆனா நீங்க கிட்டத்தட்ட இங்க இருந்து தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழவன் வந்து ஒரு மாதிரி எகத்தாளமா சிரிச்சிட்டு இருக்க. கடைசியில நம்ம ஹீரோயினுமே வந்து இந்த இடத்துல வெடிச்சு சதறாங்க. இப்போ அகைன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க திரும்பவுமே வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த வீடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அலசி ஆராயிறாங்க. நமக்கு ஏதாச்சும் துப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அலசி ஆராயும் போது இவங்களுக்கு வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ், நியூஸ் பேப்பர், ஒரு சில ஐடி ப்ரூஃப்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் இவங்க 1 by 1 பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம க்ளோவர் ஹீரோயினுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா இந்த ஷாப் கீப்பர் இருக்கான் இல்லையா இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர், அதாவது இவன் சைக்காட்ரிஸ்ட். அது மட்டும் இல்லாம நம்ம ஏப் இருக்கான் இல்லையா அவன் வந்து ஒரு நியூஸ் பேப்பரை கண்டுபிடிக்கிறான். அந்த நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னாக்கா இந்த க்ளோர் வேலி அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிராமத்துல ஒரு பயங்கரமான விபத்து ஏற்பட்டிருக்கு. என்னன்னா இந்த கிராமத்துல வந்து சுரங்கம் தோண்டிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கு. அந்த விபத்துல வந்து இந்த க்ளோர் வேலி இந்த ஊரே வந்து பாத்தீங்கன்னா பூமி கடியில பாதி போயிட்டு இருக்கு. அந்த ஒரு விபத்துல வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது மன அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களை குணப்படுத்துறதுக்காக தான் இங்க இருக்கிற இந்த டாக்டரை கூப்பிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் தான் இந்த ஷாப் கீப்பர்ல நம்ம ஹீரோயின் பார்த்தவங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற நம்ம நீனா இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு டோர் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி அந்த டோர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அங்க கேட்கிற சவுண்டை நீங்களே கேளுங்க. இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் யார் டோர் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பா? அந்த டோரை திரும்ப மூடிடுறாங்க. ஆக்சுவலி அந்த டோர் பின்னால என்ன இருக்குன்னா ஒரு சுரங்க பாதை தான் இருக்கு. அப்படி இன்னொரு பக்கம் நம்ம மேக்ஸ் இருக்கான்ல அவன் என்ன பண்றான்னா அவன் கையில வந்து ஒரு டேப் ரெக்கார்டர் கிடைக்குது. அந்த டேப் ரெக்கார்டரையும் அங்க இருக்கிற அந்த டிவில பிளே பண்ணி பாக்குறாங்க. அப்படி அந்த வீடியோ பிளே ஆக ஆரம்பிக்கும் போது அந்த வீடியோல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா இந்த ஷாப் கீப்பர் டாக்டர் இருக்கான் இல்லையா அவனுடைய வாய்ஸ் ஓவர்ல ஒரு வீடியோ பிளே ஆகுது. இவன் என்ன பண்ணிருக்கானா அந்த விபத்துல பாதிக்கப்பட்ட ஒரு சிலரை கூட்டிட்டு வந்து ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறான். என்னன்னாக்கா இங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் இறக்குறாங்க, உயிரோட வராங்க. அப்படி ஒரு நாளும் இறந்து உயிரோட வரும்போது அவங்களோட மனநிலை பாதிக்கப்பட ஆரம்பிக்குது. அப்படி பாதிக்கப்பட அவங்களுடைய உடல் ரீதியாகவும் அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க ஒரு மனுஷனோட இன்னொரு மனுஷனோட கறியவே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதை சாப்பிட்டு அவங்களோட உருவமே மாற ஆரம்பிக்குது. இந்த ஒரு பாதிப்பு வந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம அந்த ஊருக்கு புதுசா யாராச்சும் வந்தாலுமே அவங்களுக்குமே வந்து பாதிப்பாக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல இவங்க எல்லாருமே மாறி ஒரு ஜாம்பி மாதிரி மாற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பேரு விண்டிகோ அப்படின்னு இந்த டாக்டர் வந்து ஒரு பேர் வைக்கிறாரு. இந்த வீடியோ இதோடவே முடிஞ்சிருச்சு. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்களுக்கும் ஒரு பாதிப்பாக ஆரம்பிக்குது. அதாவது முடி கொட்டுது. நம்ம மேக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நகை ஒரு மாதிரி பெருசாயிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோயின் க்ளோவர் என்ன பண்றாங்கன்னா அங்க பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேடியோ ஸ்பீக்கர் இருக்கு. அதை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹலோ டாக்டர், ஏன் எங்களை இந்த மாதிரி பண்ற? ப்ளீஸ் எங்களை விட்டுரு, நாங்க உனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோவர் வந்து அந்த மைக்ல கேக்குறாங்க. இந்த முறை ஆப்போசிட்ல இருந்து அந்த டாக்டர் பேச ஆரம்பிக்கிறான். அப்ப அவன்
என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, ஓ நீயா க்ளோவர், நீங்க இங்க இருந்து போகணுமா, ஒன்னும் பண்ண தேவையில்ல, உங்க 5 பேர்ல ஒருத்தர் உயிரிழந்தா போதும், நான் உங்க மீதி 4 பேரை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து ஒரு மாதிரி வில்லத்தனமா பேச, அங்க இருக்கிற 5 பேருமே வந்து இல்ல நாங்க இதை ஒத்துக்க மாட்டோம், அது எப்படி நீங்க எங்களை கொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாக்குவாதம் போட்டுட்டு இருக்க நம்ம க்ளோவர் வந்து யோசிச்சு பாக்குறாங்க, எனக்காக தான் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோவர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, சரி ஓகே நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோவர் வந்து கேட்க, அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்றானா, ஓகே க்ளோவர் நீ என்ன பண்ற அப்படின்னா இந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து நான் சொல்ற இடத்துக்கு வா, நான் அங்க உன்னை பாக்குறேன், அது மட்டும் இல்லாம நீ வர இடத்துல நான் உங்க அக்கா மெலனியவும் கூட வச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஃபேவரா அந்த டாக்டர் ஒரு மாதிரி சொல்ல, இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோவர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, உடனே அங்க இருந்து ஓடி அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வராங்க. அங்க இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே க்ளோவர் நீ போகாத, அவன் ஏதோ சூழ்ச்சி பண்றான், ப்ளீஸ் நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோவர் பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம க்ளோவர் அவங்களுக்கு முன்னாடி வேகமா அந்த காட்டுக்கு வெளியே அங்கேயே ஓடிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, நீனா அப்புறம் இவங்க 2 பேருமே வீட்டுல சேஃபா இருக்க வச்சுட்டு, அப்புறம் நம்ம மேக்ஸ் அப்புறம் நம்ம மேகன் இவங்க 2 பேருமே நம்ம க்ளோவர் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே வெளியே போனா நம்ம க்ளோவர் தான் காட்டுறாங்க. நம்ம க்ளோவர் வந்து வெளியே போயிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தெரியாதனமா அங்க கீழே ஏதோ ட்ராப் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கால் மாட்டி அங்கேயே அவங்க சிக்கிட்டாங்க. சிக்கினது மட்டும் இல்லாம நம்ம க்ளோவரை அங்க ஏதோ கருப்பா ஒரு இருட்டான ஒரு இடம் இருக்கு, அங்க என்னமோ வந்து நம்ம க்ளோவரை உள்ள இழுத்துட்டு இருக்கு. அப்படி இந்த பக்கம் தனியா இருக்கிற நம்ம அப்புறம் நீனாவை தான் காட்டுறாங்க. அவங்கள அங்க மாஸ்க் போட்டுன்னு ஒருத்தன் வருவான் இல்லையா, அவன் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும், அவன் பார்க்க முரட்டு தடிய மாதிரி இருப்பான். அவன் வந்து இவங்க 2 பேருமே அடிச்சு அங்கேயே கொன்னுடுறான். அப்படியே இந்த பக்கம் நம்ம க்ளோவரை தேடிட்டு வந்த நம்ம மேக்ஸ் அப்புறம் மேகனை தான் காட்டுறாங்க. அவங்க நம்ம க்ளோவரை தேடிட்டு வந்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு மேல ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு மேல ஒரு ஸ்வாம்பி, அதாவது அந்த விண்டிங்கோ, அவன் வந்து இவங்க 2 பேரையும் துரத்திட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே பயந்துகிட்டு அப்படியே அந்த காட்டை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது மேகன் இருக்காங்கல்ல, அவங்க தடிக்கு ஒரு இடத்துல விழுறாங்க. அவங்க விழுந்த அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடி இன்னும் கொஞ்சம் அசைஞ்சா அது அப்படியே உடஞ்சு கீழே விழ ஆரம்பிக்கும். நம்ம மேகனும் அசையாம அப்படியே இருக்காங்க. நம்ம மேக்ஸுமே மேகன் கொஞ்சம் கையை கொடு, நான் உன்னை காப்பாத்திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் முடியல. மேல இருக்கிற அந்த வெண்டிகோ அந்த சுவாம்பி வந்து நேரா நம்ம மேகன் மேல விழுந்து 2 பேருமே கீழே விழுறாங்க. அப்புறம் என்ன, அந்த வெண்டிகோ நம்ம மேகனையும் இழுத்துட்டு போகுது. இப்போ கடைசியா இருக்கிறது நம்ம மேக்ஸ் மட்டும்தான். அவன் அப்படியே அங்க இருந்து ஓடுறான் பாருங்க. அப்படி ஓடி போகும்போது நம்ம க்ளோவர் இருக்காங்கல்ல, அவங்க அந்த பொந்துக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரத நம்ம மேக்ஸ் பாத்துறான். மேக்ஸ் நம்ம க்ளோவரை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம், ஓடி போயிட்டு க்ளோவர் நீங்க தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோவரை காப்பாற்ற ஆரம்பிக்கிறான். அப்படி காப்பாத்திட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெல் வராங்க. மெல் பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா அவங்களும் அந்த வெண்டிகோ மாதிரி தான் இருக்காங்க. இவங்க 2 பேருமே அவங்க பார்த்து உடனே துரத்த நம்ம க்ளோவரும் மேக்ஸும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பயந்து ஓடி போயிட்டு ஒரு இடத்துல உக்காடுறாங்க. அப்படி உக்காஞ்ச உடனே நம்ம க்ளோவர் நம்ம மேக்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, மேக்ஸ் ப்ளீஸ் என்ன கொன்னுடு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடியோ போகுது, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம உயிரோட இருந்தா நம்ம 2 பேருமே பொழைச்சுப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உயிரோட இருக்காங்களா செத்துட்டாங்களான்னு கூட தெரியல, அவங்கள விட்டு நம்ம மட்டும் போயிடுவோம், ப்ளீஸ் மேக்ஸ் என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கெஞ்சாத குறையா கேக்குறாங்க. நம்ம மேக்ஸுக்கு க்ளோவரை கொல்லணும் அப்படின்ட்டு மனசே வரல. 1000 தான் இவங்க செத்து வந்தாலும் ஒரு நண்பன் கையால ஒரு நண்பி எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸ் வந்து தயங்கிட்டே இருக்க. ஆனா நம்ம க்ளோவர் வந்து ப்ளீஸ் மேக்ஸ் எப்படியாச்சும் நீ இதை பண்ணி தான் ஆகணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காச்சும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம க்ளோவர் சொல்ல, மேக்ஸ் அவன் மனசை கல்லாக்கிட்டு அவனுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம க்ளோவரை இந்த இடத்துலயே கொல்றான். அதே சமயம் பின்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த மெல் வந்துட்டே இருக்கு. அப்ப தனியா இருக்கிற நம்ம மேக்ஸ் என்ன பண்றானா, அங்க வந்து ஒரு பைப்ல வந்து தண்ணி ஒளிவிட்டு இருக்கு. இந்த தண்ணியை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு தெரியுதா, உடனே நம்ம மேக்ஸ் வந்து என்ன பண்றான்னா அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி குடிச்சிட்டு ஓய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த மெலனி, அதாவது அந்த விண்டிகோவை கூப்பிடுறாங்க பாருங்க, அவங்களுமே வந்து நம்ம மேக்ஸ் நோக்கி ஓடி வராங்க. அதே சமயம் நம்ம மேக்ஸ் அந்த விண்டிகோவை நோக்கி ஓடுறான். அவ்வளவுதான் பிளாஸ்ட், நம்ம மேக்ஸ் இருக்கான அவன் அங்கேயே வெடிச்சு சதறான். அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. இப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம க்ளோவர் தான் காட்டுறாங்க. நம்ம க்ளோவர் வந்து கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மெலனி வந்து அந்த வீட்டை விட்டு போயிருப்பாங்க இல்லையா, அப்ப அவங்க போறதுக்கு முன்னாடி பேசின ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம க்ளோவர் வந்து யோசிச்சு பாக்குறாங்க. அது என்னன்னா, நம்ம க்ளோவர் வந்து எவ்வளவு நம்ம மெலனி கிட்ட பேசி பாக்குறாங்க, அக்கா ப்ளீஸ்க்கா போவாதீங்கக்கா, அப்பா அம்மா இல்லைன்னா என்னக்கா, நம்ம 2 பேரும் ஒன்னா வாழலாம்க்கா, அடுத்து நம்ம லைஃபை வந்து தொடரலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோவர் வந்து ரொம்பவும் பேசி பாக்குறாங்க. ஆனா வந்து நம்ம மெலனி என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, இல்ல க்ளோவர், எனக்கு அவங்க இல்லாதது அவங்க இருக்கும்போது எப்படிலாம் எனக்கு சந்தோஷமா இருந்ததோ அந்த விஷயத்துல ஞாபகப்படுத்துது. இப்போ அவங்க இல்லைன்னு நம்ம ரியாலிட்டியை புரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேன், நீ உன்னை பாத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலனி என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்ப நம்ம க்ளோவர் என்ன பண்றாங்கன்னா, அக்கா என்னக்கா கிளம்புற, ஒரு நிமிஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணும்போது
இந்த மாதிரி மெலனியோட உருவம் வர உடனே நம்ம குளோர் வந்து அவங்க கனவுல இருந்து எழுந்துக்கிறாங்க. பார்த்தா இது முழுக்க அவங்களோட நினைவு தான். அப்போ கூட இருந்த மேக்ஸ் வந்து கேட்கறான், குளோர் நீ ஓகே தானே அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற நம்ம ஏப் இருக்கால அவன் வந்து அப்ப என்ன சொல்றானா, காய்ஸ் என் பின்னால ஏதோ ஒன்று முளைச்ச மாதிரி இருக்கு, இது என்னன்னு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறான். அப்ப அவன் காட்டுற அந்த விஷயத்த நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுற ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெண்டிகோவா மாறிட்டு வராங்க. உடனே நம்ம ஹீரோயின் அப்போ ஒரு வார்த்தை கேட்கறாங்க, என்னன்னா காய்ஸ் நம்ம எவ்வளவு நாளா இந்த மாதிரி செத்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே 4 இல்ல 5 நாள் இந்த மாதிரி ஒரு 3 நாள் இந்த மாதிரி நம்ம செத்து வந்திருக்கோம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதுல நீனா மட்டும் கைஸ் இல்ல நம்ம 12 நாள் செத்துருக்கோம், இது இருக்குல்ல இந்த டே இது 13வது நாள், இன்னியோட நம்ம லாஸ்ட். உங்களுக்கு டவுட்னா அங்க இருக்கிறதுல அந்த குளோர் வேலி அந்த புக்கை போயிட்டு பாருங்க, அதுல கிட்டத்தட்ட நான் இன்னியோட சேர்த்து 13 வாட்டி என் நேம் எழுதி வச்சிருக்கேன், நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அதுல எல்லாருமே 13 தடவைக்கு மேல அவங்களோட நேம் எழுதவே இல்லை, அப்படின்னா இன்னைக்கு தான் நம்ம கடைசி நாள். இந்த மாதிரி நம்ம நீனாவும் சொல்ல நம்ம குளோவருமே போயிட்டு அந்த புக்கை பாக்குறாங்க. பார்த்தா எல்லார் நேமுமே வந்து பாத்தீங்கன்னா 13 நாளைக்கு தான் இருக்கு லாஸ்ட் வரைக்கும். அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் அங்க பக்கத்துல இருக்கிற விண்டோ வழியா பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பக்கத்துல எக்கச்சக்கமான வீடுங்க புதுசா வந்திருக்கு. அதாவது என்னன்னா இவங்க ஒரு வாட்டி செத்து வரும்போதும் வெளியே ஏதாச்சும் ஒரு விஷயம் புதுசா வந்துட்டு இருக்கு. அப்புறம் நம்ம குளோவர் இன்னொரு விஷயமா கேக்குறாங்க, ஆமா நம்ம கூட நம்ம மேகன் இருந்தாங்களே எங்க அவங்க அப்படின்னு நம்ம குளோவர் வந்து கேட்க, இப்பதான் எல்லாருமே சுத்தி முத்தி பாக்குறாங்க. அங்க பார்த்தா மேகனே இல்ல. அப்ப அங்க இருக்கிற ஏப் வந்து ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறான், என்னன்னா கைஸ் ஒரு நிமிஷம், என் போன்ல வந்து நம்ம சாகும் போது அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நான் நிறைய வீடியோ எடுத்திருக்கேன், மேபி நமக்கு அதுல ஏதாச்சும் க்ளூ கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை ஓபன் பண்ணி அவங்க எடுத்திருக்கிற அந்த வீடியோ எல்லாம் ஒன்னா பிளே பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த வீடியோல அவங்க எப்படிலாம் கொடூரமா செத்தாங்க அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு. இந்த மாதிரி அவங்க நிறைய வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு வீடியோ ஆட்டோமேட்டிக்கா யாரோ வீடியோ எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த வீடியோல யார் வந்துட்டு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தா அந்த ஷாப் கீப்பர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து எல்லாருமே செத்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறான். அப்படி செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல ஒரு டனல் இருந்துச்சு தெரியுமா, சுரங்க பாதை. அங்க இருக்கிற அந்த டோரை ஓபன் பண்ணி அவன் அது உள்ள போக ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த வீடியோ அப்ப யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தா மேகன் தான் எடுத்திருக்காங்க. அப்ப மேகன் அந்த வீடியோல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கைஸ் இந்த ஷாப் கீப்பருக்கும் இங்க நடக்கிற இந்த விஷயத்துக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும், நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேகன் கடைசியா சொன்ன ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம் தான். அப்படியே இந்த வீடியோவும் ஸ்டாப் ஆகுது. இப்ப இவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, கைஸ் நமக்கு ஒண்ணு மட்டும் புரியல, மேகன் நம்ம கூட சாகலனா அப்ப அவங்க இப்ப எங்க? ஆக்சுவலி இப்போ இங்க ஒருத்தருக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கலாம்ல. இப்போ லாஸ்டா நம்ம செத்த டைம் பீரியட்ல மேகன் உயிரோட தான் இருந்திருக்காங்க. அவங்க அந்த ஷாப் கீப்பரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. மேபி நம்மளும் இப்போ அந்த டைம் பீரியட்ல வந்திருப்போம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்படி சுத்தி முத்தி பார்க்கும்போது இவங்களை தேடி அந்த வீட்டு வெளியே இருக்கிற எல்லா வெண்டிகோவும் இவங்களை அட்டாக் பண்ண வருதுங்க. அதாவது இன்னைக்கு தான் இவங்க எல்லாரோட கடைசி நாள். இந்த நாளை விட்டுட்டாங்க அப்படின்னாக்கா இவங்க எல்லாருமே அந்த சுவாமி மாறி இங்க இருந்துருவாங்க. இப்போ ஃபைனலா இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு மேகனை காப்பாத்த அந்த டனலுக்கு தான் போறாங்க. அப்படி இவங்க போகும்போது இவங்களுடைய பாதையில அந்த விண்டிகோலாம் வந்துட்டு இருக்கு. அந்த விண்டிகோலாம் இவங்க அடிச்சுட்டு அவங்க முன்னேறிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா கடைசியில அந்த மாஸ்க் போட்டுவன் அந்த மொரட்டு தடியா இருக்கான்ல அவன் வந்துடுறான். அவன் வந்தவொடனே இவங்களால என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஹீரோயின் குளோவர் இருக்காங்கல்ல, அவங்கள மட்டும் குளோவர் நீ போ, நீ மேகனை காப்பாத்து, நாங்க 3 பேர் இவனை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸ் பண்ணி நம்ம குளோவர் அனுப்பி விட்டுற. இப்போ இவங்க 3 பேருமே சேர்ந்து இந்த மொட்டைய, அதாவது இந்த மாஸ்க் போட்ட மொரட்டு தடியனை எதிர்க்கணும். இப்போ இந்த பக்கம் இவங்க இந்த மொரட்டு தடியனை எதிர்த்துட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு இருக்கிற பாதையில வந்து திடீர்னு மெலனி வந்துடுறாங்க. அவங்க பாக்குறதுக்கு பயங்கரமான விண்டிகோவா இருக்கிறாங்க. அவங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சிருது இவங்களை வந்து காப்பாற்ற முடியாது, 1000 தான் இவங்க என்னோட அக்காவா இருந்தாலும் இவங்களை இப்ப கொண்டுதான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னால இருக்கிற ஒரு பெரிய கூர்ப்பான ஒரு கல்லை பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா மெலனி அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டு ஓடி போயிட்டு அந்த கல்லை விழுறாங்க. மெலனி அந்த இடத்துல காலி ஆயிடுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினோட வயிற்றுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லு பட்டு லைட்டா அடிபட்டுருது. அப்படியே இந்த பக்கம் நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த மொட்டை தட்டினை மாத்தி அடிச்சு நல்லா டீம் ஒர்க்கா பண்ணி அவனை அங்கேயே காலி பண்றாங்க. இப்ப மறுபடியும் நம்ம குளோவர் தான் காட்டுறாங்க. நம்ம குளோவர் அப்படியே மேகனை தேடிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது மேகன் கத்துற சவுண்ட் வந்து நம்ம குளோவர் கேக்குது. நம்ம குளோவரும் அந்த திசையை நோக்கி போய் பாக்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது அங்க வந்து நம்ம மேகனை அடைச்சு வச்சிருக்காங்க ஒரு சேர்ல. நம்ம மேகனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிண்டிகோவை கட்டி வச்சிருக்காங்க. அது வந்து நம்ம மேகனை வந்து கொல்ல துடிக்கிறதுக்கு பயங்கரமா காத்துன்னு இருக்கு. அதே சமயம் நம்ம குளோவர் போயிட்டு அந்த டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா லாக் ஆயிருக்கு. அதுக்கான கீ எங்க இருக்குன்னு நம்ம ஹீரோனுக்கு தெரியல. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா மேகன் இங்க இரு, நான் போயிட்டு நான் கீ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரூமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க தேடும் போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல ஒரு சில டிவி எல்லாம் இருக்கு. அந்த டிவில வந்து இவங்களை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டூல் அந்த டேபிள்ல வந்து
வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ போட்டு இவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு அங்கே எழுதி வச்சிருக்காங்க. நம்ம க்ளோவருக்கு வந்து உண்மையே புரியல. ஏன் பார்த்துட்டு இருக்க நமக்குமே ஒன்றுமே புரியல, என்னடா இது, அப்போ நம்ம ஹீரோயின் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஷாப்கீப்பர் அந்த டாக்டர் வரும். அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறான். என்னன்னா, ஹாய் க்ளோவர், நீ வந்துட்டியா, இந்தா இதெல்லாம் பார்த்துட்டியா, இதெல்லாம் உன்னோட ஃபைல் தான். ஆக்சுவலி என்னன்னா, உனக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்குமா, அதனால தான் நீலாம் செத்து வர, கூடவே உன் ஃப்ரெண்ட்ஸை பற்றியும் நீ நினைக்கிற, அதனால அவங்களுமே செத்து வராங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப் கீப்பர் வந்து ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து இந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்காங்க. யோ, என்ன விளையாடுறியா, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பேச அந்த ஷாப் கீப்பர் இருக்கானே அவன் அப்படியே அந்த பிளாக் டீயை குடிச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த பிளாக் டீயை குடிச்சிட்டு அவன் அப்படியே அந்த ஸ்டூல் மேல வைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயின் நோட் பண்றாங்க, அப்படியே அந்த டீக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி இருக்குல்ல, அங்க இருக்கிற பைப்ல இருந்து அப்படியே ஒழுவிட்டு இருக்கு. அந்த கப்பல் அந்த தண்ணி சொட்டுறதுக்கு இன்னும் ஜஸ்ட் கொஞ்சம் அப்படி தள்ளி தான் இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஷாப் கீப்பர் வந்து அப்படி திரும்பி நின்று பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்து நீ அப்படிமா, நீ இப்படிமா, உனக்கு மனசு சரியில்லை, உன் மைண்டு சரியில்லை அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போது சைடு கேப்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த கப்புல அந்த மேல இருக்கிற அந்த தண்ணி சொட்டுற மாதிரி பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான். இப்ப அந்த கப்பு ஃபுல்லாவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வெடிச்சு சதுர அந்த தண்ணி பட்டுருச்சு. இது வந்து அங்க இருக்கிற அந்த ஷாப் கீப்பர் டாக்டருக்கு தெரியாது. அவனுமே அப்படியே பேசிட்டு அந்த கப் எடுக்கிறான். அந்த கப்பை எடுத்துட்டு அப்படியே ஒரு சிப்பு குடிக்கலான்னு வரப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அங்க கூட இருக்கிற நம்ம நீனா அப்புறம் ஏபு மேக்ஸ் தான் காட்டுறாங்க. இவங்களை பல எக்கச்சக்கமான வெண்டிகோ ஜாம்பி துரத்திட்டே வருது. இவங்க அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. அப்படி இன்னொரு பக்கம் நம்ம மேகனுக்கு முன்னாடி ஒரு வெண்டிகோ இருந்ததுல, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது அங்க இருந்து வெளியே வரப்போகுது, மேகன் அடிச்சு கொல்ல போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருந்தா, அதே சமயம் இங்க இந்த ஷாப் கீப்பர் இருக்கான்ல, அவன் வந்து அந்த பிளாக் டீயை குடிக்க ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான், என்ன அவன் அங்கேயே வெடிச்சு சதுறான். நம்ம ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் ஓவர்ல யாருக்கிட்ட அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் ஓவர் போக அப்படியே அவன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவன் வெடிச்சு சதுறனால அவன் கிட்ட வந்து நம்ம மேகனை காப்பாத்துறதுக்கான கீ இருக்கு. அந்த கீ எடுத்துட்டு போயிட்டு நம்ம மேகனையுமே காப்பாத்துறாங்க. ஜஸ்ட் மிஸ் அந்த வெண்டிகோவும் எஸ்கேப் ஆயிடுச்சு. பட் ஆனா இவங்க கிட்ட தான் கீ இருக்குல்ல, திரும்ப அதை அப்படியே மூடி அந்த டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க. இப்போ இவங்களுமே வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அங்க இருக்கிற அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து இவங்க மேல வரதுக்காக இவங்க ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிட்டு வந்துட்டு இருக்கும்போது இவங்கள பல வெண்டிகோ துரத்த ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேரும் எப்படியோ ஒரு வழியா மேல இருக்கிற அந்த டாப்புக்கு வந்துடுறாங்க. டாப்புக்கு வந்து அவங்களோட கையை கொஞ்சமா வெளியே நிட்டுறாங்க. பாருங்க, போச்சு, அவ்வளவுதான், மாட்டினாங்க அப்படின்னு நம்ம பயந்துட்டே இருக்கும்போது மேல இவங்கள ஒரு 3 கை வந்து வலிக்குது. ஐயோ, மேல யாரா வந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி அவங்க மேல வந்துட்டு நம்ம க்ளோவரையுமே காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற நம்ம மேகனையுமே வந்து பாத்தீங்கன்னா மேல தூக்கிடுறாங்க. இப்போதான் இவங்களுக்கு பெருமூச்சுமே வருது. மேல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உதிக்குது, பகல் ஆகுது. அப்படின்னா அந்த டைமர் முடிஞ்சிருச்சு. இவங்க இன்னுமே உயிரோட தான் இருக்காங்க. அப்படியே அவங்களுடைய காரோட ஹார்ன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா குடுகுன்னு ஓடி போயிட்டு அங்க காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு, காய்ஸ், இன்னும் நீங்க இங்கதான் இருக்க போறீங்களா இல்ல என் கூட வீட்டுக்கு வர போறீங்களா அப்படின்னு கூப்பிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த காரை நோக்கி போறாங்க. அப்படியே இந்த சீன் பிளாக் அவுட் ஆகுது. அப்படியே பல நாட்கள் கடந்த போது நல்லா பனி பொழியிற நேரம் போல ஃபுல்லா ஸ்னோவா தான் இருக்கு. அப்போ அந்த வீட்டுக்கிட்ட ஒரு பிளாக் கலர் ஃபேமிலி கார் வருது. இது எல்லாத்தையுமே யாரோ அங்க இருக்கிற டிவில மானிட்டர் பண்றாங்க. இந்த இடத்துல இந்த படமானது முடியுது. இப்போ ஓகே, எஸ், இந்த கதை உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் இப்போ கிளாரிஃபை பண்ணிடுறேன். என்னன்னா, இது ஒரு ஜஸ்ட் வீடியோ கேம். இந்த வீடியோ கேம் மையமா வச்சுதான் இந்த மூவியை எடுத்திருக்காங்க. என்னன்னா, புரியல, இருங்க சொல்றேன். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள நிறைய சுவாம்பி மிருகங்கள்லாம் இருக்கு. அதுங்க கிட்ட மாட்டிக்காம அன்னைக்கு அந்த ராத்திரியை கடந்துட்டாங்க, பகல் வரைக்கும் இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து தப்பிச்சிருவாங்க, அந்த வீட்டை விட்டும் போயிடலாம். ஆனா பகல் வர்றதுக்கு முன்னாடி இவங்க ஏதாச்சும் ஒரு சுவாம்பி கிட்டயோ இல்ல பேய் கிட்டயோ ஏதாச்சும் வெண்டிகோ கிட்டயோ இறந்துட்டாங்க அப்படின்னா இவங்க திரும்ப செத்து வருவாங்க. ஆனா ஒரு விஷயம், இவங்க எல்லாருக்குமே 13 டைம் தான் சான்ஸ். அதாவது 13 டைம் லைஃப்னு வச்சுக்கோங்க. அந்த 13 டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா இவங்களுடைய சுயநலவு போயிடும். அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே வெண்டிகோவா மாறிடுவாங்க. இதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதாங்க இந்த படம். இப்போ நான் கிளம்ப வேண்டிய டைமும் வந்துருச்சு. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான மூவில உங்களை பார்க்க வரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் என்னோட வீடியோ உங்க ஃபோனுக்கு வரும். அப்புறம் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுமே பார்க்கட்டும். அடுத்து நான் போறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. பை பை, டாடா.